ஓப்போலேருந்து K13 டர்போ மற்றும் K13 டர்போ ப்ரோ அப்படிங்கிற 2 புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து எல்லா விஷயங்கள் தராங்க. மேலும் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இந்த ஃபோன் வாங்கினா என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் நமக்கு கிடைக்கும் கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. மூல ஆஸ் யூஷுவல் இந்த ஃபோனோட பில் குவாலிட்டியில் ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனோட ஃப்ரேமும் சரி, பேக் சைட் கேஸும் சரி, நமக்கு வந்து பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 8.31 mm திக்னஸோட வருது. மற்றபடியாக நமக்கு ஓப்போட K13 டர்போ வாங்கினீங்கன்னா அது 207 கிராமும், அதே ஓப்போட K13 டர்போ ப்ரோ வாங்கினீங்கன்னா அது 208 கிராம் வெயிட் வருது. ஸோ இது மாதிரியாக இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட்டான ஃபோன் தான். மற்றபடி இந்த ஃபோன் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பில்லில் கொடுத்துருந்தா அந்த கேமரா மாடலை சுற்றி இருக்கிற மெட்டீரியல் மட்டும் நமக்கு வந்து அலுமினியம் அலாயில் செஞ்சுருக்காங்க. அதுபோல் இந்த ஃபோனுக்கு வந்து மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் பில் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அதாவது MIL/STD 18H அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி இந்த ஃபோனில் ஒரு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோன் வாங்கும்போது பேக் சைடில் போடுறதுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங் கேஸ் கொடுக்குறாங்க. அதுபோல் ஒரு குட்டி ப்ரஷ்ஷும் தராங்க. ஸோ இந்த ப்ரஷ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து ஒரு கூலிங் ஃபேன் கொடுக்குறாங்க. அதாவது இந்த ஃபோன் வந்து ஒரு கூலிங் ஃபேனோட வர்ற ஃபோனாக இருக்குது. வழக்கமாக கம்ப்யூட்டரில் இருந்து அந்த கூலிங் ஃபேன்லாம் பார்ப்பீங்க, அதே மாதிரி இந்த ஃபோனுக்குள்ளேயும் ஒரு குட்டி கூலிங் ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலும் இது ஒருவேளை நீங்கள் ஓப்போட அந்த K13 டர்போ வாங்கினீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு ஒரு ரிங் கொடுக்குறாங்க. இந்த ரிங் வந்து லைட்டை கேப்சர் பண்ணி க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓப்போட அந்த K13ஓட வர்ற அந்த ரிங் வந்து டர்போ லூமினஸ் ரிங்னு சொல்கிறாங்க. மற்றபடியாக ஓப்போட அந்த K13 டர்போ ப்ரோ வாங்கினீங்கன்னா அதில் வந்து நமக்கு வந்து ஒரு LED ரிங் கொடுக்குறாங்க. அதே இந்த ஓப்போட K13 டர்போ ப்ரோ வாங்கினீங்கன்னா அதில் வந்து ஒரு டர்போ ப்ரீத்திங் லைட் கொடுக்குறாங்க. அதாவது RGB லைட்ஸ் கொடுக்குறாங்க அந்த கூலிங் ஃபேனை சுற்றி. இந்த லைட் வந்து விட்டு எரியிற காரணத்தில் இது வந்து ப்ரீத்திங் லைட்னு சொல்கிறாங்க. மற்றபடி அந்த RGB லைட்டை நீங்கள் 8 விதமான டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் மாற்றிக்கலாம். அதை செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா 8 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கூலிங் ஃபேன் ஓடும்போது உங்களுக்கு வந்து லைட் எரியும். மற்றபடி நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த லைட் எரியாது. அதுபோல் இந்த 2 ஃபோனுக்கும் ட்ரிபிள் IP ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதாவது IPX6, IPX8 மற்றும் IPX9 அப்படிங்கிற ட்ரிபிள் ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதாவது IP67, 68 கொடுக்கல. மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த ஃபோனில் தண்ணி பட்டால் பிரச்சனை இருக்காது. மழைக்காலங்களில் நீங்கள் வந்து இந்த ஃபோனை வெளியே கொண்டு போனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற கூலிங் ஃபேன்லாம் ஒன்று கொடுத்துருக்கதா சொல்லியிருந்தேன். அந்த ஃபேனுக்குள்ளே தண்ணி போனாலும் வெளியே வந்து இந்த எக்ஸாஸ்ட் வெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த வெண்ட் வெளியே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வெளியே வந்துடும். ஆனால் இந்த ஃபோனில் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அதாவது தூசி வந்து உள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த ஃபோன் வந்து நீங்கள் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது கூலிங் ஃபேன் ஆன் பண்ணி வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே உழுதுன்னு வச்சுக்கணுமே, மண்ணெலாம் உள்ளே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த கூலிங் ஃபேனில் வந்து வெண்ட்லலாம் வந்து போய் சிக்கிடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் இந்த ஃபோனில் இருக்குது, ஆனால் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இதில் கிடையாது. ஸோ பில் குவாலிட்டி பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.8 இன்ச்க்கான 1.5K OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு BOE 23 அப்படிங்கிற டிஸ்பிளேயாக இருக்குது. அதாவது நமக்கு LTPS பேனல் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் வரையும் மேக்ஸிமம் ரிஃப்ரெஷ் ரேட் போகுது. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் இருக்குது. பிரைட்னஸ் பார்க்கும்போது 1600 நிட்ஸ் பீக் பிரைட்னஸில் கிடைக்குது. இது போக இந்த டிஸ்பிளேக்கு 100% DCP3 கலர் கமெண்ட் சப்போர்ட் தராங்க. இது போக இந்த ஃபோனில் வந்து நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா HDR கண்டென்ட்ஸ், டால்பி விஷன் வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். அதே யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து HDR கண்டென்ட்டும் ப்ளே ஆகும். அதாவது HDR கண்டென்ட் சப்போர்ட் ஆகும். இதுபோல் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு ஃப்ளாட்டான பஞ்சுவல் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நமக்கு வந்து ஃபாஸ்ட் மற்றும் அக்யூரேட்டாக இருந்துச்சு. டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிளாஸுக்கு AGC Dragon Trail Star D+ அப்படிங்கிற கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த கிளாஸ் வந்து கார்னிங் கோல்ட் கிளாஸுக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா எந்த கிளாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கார்னிங் கோல்ட் கிளாஸ் 5க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ விட்டஸ் கிளாஸ் அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்காது, இருந்தாலும் ஒரு டீசென்டான ப்ரொடெக்ஷன் இந்த கிளாஸில் வந்து கிடைக்கும். இதுபோல் இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு வந்து வெட் டச் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. ஈரக்கையால் தொட்டாலும் இருக்கான்னு சொல்கிறாங்க. அதுபோல் க்ளவ் மோட் மாதிரியான ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க. இதுபோல் பெசல்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா கூட ரொம்ப கம்மியான பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டம் சைட் சின் முத கொண்டு பார்த்துட்டிங்கனாலும் சின்ன பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே இருக்கிற பல விதமான ரிவ்யூஸ் மற்றும் கமெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது டீசென்டான டிஸ்பிளேயாக இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஓப்போட அந்த K13 டர்போ மற்றும் K13 டர்போ ப்ரோ ரெண்டுலேயுமே வந்து வித்தியாசம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஓப்போட K13 டர்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் MediaTek Dimensity 8450 அப்படிங்கிற 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக இந்த ப்ராசரில் மாலியோட G720 MC7 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி இதுக்கு அடுத்த வெர்ஷன், அதாவது ஓப்போவோட இந்த K13 டர்போ ப்ரோவோட ப்ராசர் பற்றி பார்க்கலாம். அது இந்த ஃபோனில் நமக்கு ஸ்னாப்ட்ராகனோட 8S Gen 4 அப்படிங்கிற 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக இந்த ஃபோனில் அட்ரினோட A25 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த 2 ப்ராசரோட நமக்கு பெர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாம். அதன்படி பார்க்கும்போது ஓப்போட அந்த K13 டர்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற MediaTek Dimensity 8450க்கு 17,000 கிடைக்குது. மார்க்னு பார்க்கும்போது 183 மார்க்கும் A கிரேடும் கிடைக்குது. அதே K13 டர்போ ப்ரோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்னாப்ட்ராகனோட 8S Gen 4 இருக்குன்னு சொல்லியிருந்தேன்.
அந்த ப்ராசருக்கு 10,000 ரேங்க்கும் மார்க்னு பார்க்கும்போது 100க்கு 91 மார்க் இருக்குது. கிரேடு அப்படின்னு பார்க்கும்போது ஏ கிரேடுக்கும் ஏ ப்ளஸ் கிரேடுக்கும் இடப்பட்ட ரேங்க் கிடைக்குது. அதாவது ஏ ப்ளஸ்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த சிப்லேருந்து கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ராசரை பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே நல்ல கேப்பபிளான ப்ராசர் தான். ரெண்டு ஃபோன்லேயும் ஹெவியான கேம்ஸ் விளாடலாம், ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டிடாஸ்கிங் பண்ணலாம். எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஓப்போட இந்த K13 டர்போ ப்ரோவில் இருக்கிற ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 4 தான். மற்றபடியாக ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ஃபோன்லேயுமே நமக்கு வந்து 120 ஃப்ரேம் பர் செகண்டில் இந்த பிஜிஎம்ஐ மாதிரியான கேம்ஸ்லாம் விளாடலாம் சொல்கிறாங்க. இதுபோல் இந்த கேம்ஸ்லாம் வந்து விளாண்டாலும் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை 7000 mm² வேப்பர் லிக்விட் கூலிங் சேம்பரும் கொடுக்குறாங்க. மேலும் இது போக வந்து அடிஷனலாக இந்த வேப்பர் லிக்விட் கூலிங் சேம்பர் போக ஒரு கூலிங் ஃபேனும் உள்ளே கொடுக்குறாங்க. இது இன்பில்ட்டாகவே இந்த கூலிங் ஃபேன் இந்த ஃபோனுக்குள்ளே வந்துடுது. இந்த கூலிங் ஃபேன் வந்து ரொம்ப தின்னான மெட்டீரியல் செஞ்சுக்காக சொல்கிறாங்க. அதாவது 0.1 mm திக்னஸ் உள்ள மெட்டீரியல் செஞ்சுக்காக சொல்கிறாங்க. அதுபோல் இந்த ஃபோனில் வந்து இந்த ஃபேன் ஓடும்போது கிட்டத்தட்ட 20% ஏர் வால்யூம் வந்து உள்ளேருந்து வெளியே தள்ளுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வேகமாக வந்து உங்களுக்கு ஏர் கிடைக்குது. கிட்டத்தட்ட சொல்லணும்னு கேட்டிங்கன்னா 18,000 RPM, அதாவது 18,000 ரெவல்யூஷன் பெர் மினிட்ஸில் வந்து நமக்கு வந்து இந்த ஃபேன் வேகமாக ஓடுது. அது மூலமாக இந்த ஃபோனில் ஹீட்டிங் வராமல் தடுக்க முடியும் சொல்கிறாங்க. அதுபோல் இந்த கூலிங் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் செட்டிங்ஸில் பல விதமான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது இந்த கூலிங் ஃபேன் தேவைக்கு ஏற்றாப்புல ஹை ஸ்பீடில் ரன் ஆகணுமா, இல்லைனா வந்து ஆட்டோமேட்டிக் ஃபேன் ஸ்பீட் போட்டிங்கன்னா என்ன மாதிரி கண்டிஷன் இருக்கோ ஃபோனோட ஹீட்டை குறைக்கணும், தானே வந்து அந்த ஃபேன் ஓடுற மாதிரி செட்டிங்லாம் வைக்க முடியும். இதுபோல் இந்த கூலிங் ஃபேனை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் குயிக் ஆக்சஸ் டோகுல் பார்லையும் போய் ஆன் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ குறிப்பாக சொன்ன இந்த மெசேஜஸ்லாம் வரும்போது லைட் எரியிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து இல்லை இந்த கூலிங் ஃபேன் கொடுக்கல. சிம்பிளாக அந்த கூலிங் ஃபேன் எப்போ சுற்றுதோ அப்போ மட்டும் அந்த லைட் வந்து ஆன் ஆகிற மாதிரி செட்டிங் வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த கூலிங் ஃபேனால் ஏதாவது யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் யூஸ் இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த கேம் பிளேயெல்லாம் விளாண்டுட்டு இருக்கும்போது நமக்கு மேக்ஸிமமாக 35 டிகிரிஸ் வரையும் போகுது. அதே வந்து இந்த கூலிங் ஃபேன் ஆன் பண்ணி வச்சு விளாடும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 டிகிரிஸ் வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து குறையுது. அதாவது 1லேருந்து 2 டிகிரி வரையும் நமக்கு வந்து இந்த கேம்ஸ் வந்து ஹை கிராஃபிக்கில் வச்சு விளாடும்போது கொஞ்சம் இந்த டெம்பரேச்சர் குறையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேன் வச்சு விளாடும்போது இந்த பெஞ்ச் மார்க்கும் கூட கொஞ்சம் ஸ்கோர் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரிய லெவலில் இல்லைனாலும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து நோட் பண்ண முடியுது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த கூலிங் ஃபேனை எப்போவுமே ஆன் பண்ணி வச்சு விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் நீங்கள் வந்து பிஜிஎம் மாதிரி ஹெவியான கேம் ஹை கிராஃபிக் செட்டிங்ஸில் வச்சு விளையாண்டிங்கன்னா கிட்டத்தட்ட 18% கிட்ட பேட் லைஃப் வந்து போயிருது. அதே ஜெனிஷன் இம்பெக்ட் மாதிரியான கேம்ஸ்லாம் 1 மணி நேரம் வச்சு விளையாடும்போது 20% கிட்ட இந்த பேட் லைஃப் வந்து குறையுது. மற்றபடி இதோட ஹெவியான கேம்ஸ் இந்த ஜெனிஷன் இம்பெக்ட் மாதிரியான கேம்ஸ்லாம் விளையாடும்போது அதில் கூட எனக்கு கிட்டத்தட்ட 59.5 ஃப்ரேம் பர் செகண்டில் வந்து இந்த கேம்ஸ் வந்து ரன் பண்ண முடியுது ஹெவி செட்டிங்ஸில் வச்சும். ஸோ இந்த ஓப்போட K13 டர்போ ப்ரோவில் நமக்கு வந்து கேம்ஸ் வந்து கூட கொஞ்சம் பெட்டராக விளையாட முடியும். மற்றபடி ஆண்ட்ராய்டு ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓப்போட இந்த K13 டர்போ ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 19,77,000க்கு மேலே இதோட ஸ்கோர் வந்து கிடைக்குது. அதுமாதிரி சிபியோட இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 91% நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. அது இந்த ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 4க்கு. அதே ஜிபியூ பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 56.7% வந்து நமக்கு இந்த ஜிபியூ வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவே ஓப்போட அந்த K13 டர்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நமக்கு ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு எடுக்கும்போது கிட்டத்தட்ட 16,32,000க்கு மேலே அதோட ஸ்கோர் வந்து கிடைக்குது. ஸோ இதுலையுமே நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிடச்சிருக்கு. ஆனால் சிபியூ ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 57% தான் கிடைக்கிது. ஸோ கேம்ஸ் வந்து ஹெவியாக விளாண்டுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து கூலிங் ஃபோன் போட்டு விளாண்டிங்கன்னா இந்த ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் கூடுது. இதே மாதிரியாக நமக்கு வந்து இந்த ரெண்டு ஃபோனையும் ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராசரையும் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் நமக்கு இந்த சிபியூ ஸ்டெபிலிட்டி எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஓப்போட அந்த K13 டர்போ ப்ரோவில் இருந்த ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 4 கூட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். மற்றபடி நார்மலாக ரொம்ப ஜிபியூ ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் விளாண்டிங்கன்னா ரெண்டு ஃபோனுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்தாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஓப்போட K13 டர்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன்லாம் வருது. அதே ஓப்போட K13 டர்போ ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் தராங்க. ரெண்டு ஃபோனையும் ரேம் வெர்ஷன் LPDDR5X RAM தராங்க. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்டான ரேம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓப்போட அந்த K13 டர்போ வாங்கினீங்கன்னா அதில் வந்து UFS 3.1 தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஓப்போட அந்த K13 டர்போ ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து UFS 4.0 கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான நமக்கு ரீடிங் மீட்டர் ரைட்டிங் ஸ்பீட் கிடைக்கும். ஸோ ரெண்டுலேயுமே ப்ராக்டிக்கல் ரியல் லைஃப்பில் ஒரு பெரிய வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க. ஆனால் நமக்கு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலிங் அப்போ அந்த பேக்கேஜ் எக்ஸ்ட்ராக்ஷன் மாதிரியான விஷயங்கள், அதாவது நமக்கு ஸ்டோரேஜில் ஹெவியான வேலைகள் பண்ணும்போது நமக்கு வந்து ஓப்போட அந்த K13 டர்போ ப்ரோ வந்து கூட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் இதில் நோட் பண்ண விஷயம் மைக்ரோ SD கார்டு ரெண்டு ஃபோன்லேயுமே கிடையாது. அடுத்த ஃபோனோட வாய்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் Android 15 பேஸ் பண்ண கலர் வாய்ஸ் 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான வாய்ஸ் அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தராங்க. மற்றபடியாக இந்த ஃபோனில் வந்து பல விதமான ப்ளோட்வேர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே வந்து பல விதமான ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் மெஜாரிட்டி. ஆனால் இன்னொரு விஷயம் வந்து கேட்டிங்கன்னா ஆட்ஸும் நிறைய உள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே ஸ்டோர் செட்டிங்ஸ்குள்ளெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது போய் இந்த ஃபோனில் வந்து ஆப் லாக், ஆப் ஹைடுங்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஃபோனில் உள்ள கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான OmniVisionோட OV50D40 அப்படிங்கிற சென்சார் பயன்படுத்துகிறாங்க. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது.
இந்த ரெண்டு ஃபோன்லேயும் நமக்கு வந்து 5P லென்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நோட் பண்ண விஷயம் கேட்டிங்கன்னா இந்த ஓப்போட K13 டர்போ வாங்கும்போது அதில் நமக்கு OS சப்போர்ட் கிடையாது, அதாவது ES மட்டும் தான் கொடுக்குறாங்க, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து இந்த ஓப்போட இந்த K13 டர்போ ப்ரோ வாங்கும்போது அதில் வந்து ஒரு 2 ஆக்சிஸ் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் ஷேக் ஆகாமல் கொஞ்சம் பெட்டரான வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். மேலும் இந்த பிரைமரி கேமராவில் 76 டிகிரிஸ் வரையும் இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து ஷார்ட்ஸ் கிடைக்குது. மறுபடியும் ரெண்டாவதாக ஒரு 2 MHzக்கான மோனோக்ரோம் சென்சர் கொடுக்குறாங்க, டெப்த் சென்சராக ஒர்க் ஆகுது. மேலும் இந்த பிரைமரி கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் வரையும் கேப்சர் பண்ணலாம். ஸோ இந்த பிரைமரி கேமரா எடுத்த ஷார்ட்ஸ்லாம் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டே டைமில் எடுத்த ஷார்ட்ஸ்லாம் டீசெண்டாக இருந்து சொன்னாங்க. அது லோ லைட்டில் எடுத்த ஷார்ட்ஸ் ஓரளவு ஓகே. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த 30,000 செக்மெண்ட்டில் உள்ள ஃபோனில் உள்ள இந்த ஃபீல் வந்து இந்த ஃபோட்டோஸில் வந்து பெரிய லெவலில் இல்லை. நல்ல ஷார்ட்ஸ் எடுக்குது, ஆனால் பெரிய லெவலில் ஓகோனுங்கிற இல்லை அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒருவேளை சோனி சென்சர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி ஃப்ரண்ட் சைட் செல்ஃபியை பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் நமக்கு இந்த ஃபோனில் ஒரு 16 MHzக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் 85 டிகிரிஸ்க்கு நமக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ இந்த கேமரா மூலமாக கிடைக்குது. இதுக்காக 4P லென்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இந்த கேமரா வந்து சோனியோட IMX480 அப்படிங்கிற சென்சார் பயன்படுத்துகிறாங்க. மற்றபடியாக இந்த செல்ஃபி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் கேப்சர் பண்ண முடியாது, அதுக்குள்ள ஃபுல் HD வீடியோஸ் வரையும் தான் கேப்சர் பண்ண முடியும். இது போய் இந்த ஃபோனோட கேலரி சில AI ஃபீச்சர்ஸும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா AI Eraser 2.0 அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது, ஃபோட்டோவில் தேவையில்லாத அழிக்கிறதுக்கு. இது போய் AI Unblur அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் இருக்குது, பிளரான ஃபோட்டோஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு. AI Reflection Remover அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அது மூலமாக ஃபோட்டோவில் இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ், அந்த கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் எடுக்கலாம். இது போய் AI Clarity Enhancer ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஃபோட்டோட டீட்டெயிலை இன்னும் கூட்டுறதுக்கு. ஸோ இதான் அந்த ஃபோனோட கேமராஸாக இருக்குது. மற்றபடியாக இந்த ரெண்டு ஃபோனுக்கும் நமக்கு வந்து IR சென்சர் கொடுக்குறாங்க. அதை ரிமோட்டாக கூட இந்த ரெண்டு ஃபோனையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள இந்த டிவியோ இல்லைனா வந்து ஏசியோ இல்லைனா ரிமோட் மூலமாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய எந்த டிவைஸும் டேரெக்டாக இந்த ஃபோன் மூலமாக ஆப்ரேட் பண்ணலாம். அதுவே ஆடியோஸை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் நமக்கு USB டைப் சி எடுத்தாங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. நெட்வொர்க்ஸை பற்றி பேசுவோம். ரெண்டு ஃபோன்லேயும் நமக்கு 5Gக்கான SANC சப்போர்ட் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபோனில் என்னென்ன நெட்வொர்க் சப்போர்ட் ஆகும், அதாவது 5G பேண்ட் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது போய் இந்த ஓப்போட K13 டர்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா Wi-Fi 6 கிடைக்குது, டர்போ ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா Wi-Fi 7 கிடைக்கும். மறுபடியும் ரெண்டு ஃபோன்லையும் Bluetooth 5.4 கனெக்டிவிட்டி, 4Gக்கான VoLTE, Bluetooth 5.4, USB டைப் சி போர்ட் மாதிரி கூட விஷயங்கள் கொடுக்குறாங்க. USB டைப் சி போர்ட் வெர்ஷனை பொறுத்தவரை நமக்கு வந்து 2.0 ஆக இருக்குது. மற்றபடியாக OTG சப்போர்ட் கொடுக்குறாங்க, NFC இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடியாக ஒருவேளை நீங்கள் வந்து சார் வேல்யூ தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே உள்ள சார் வேல்யூ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். என்னென்ன ஃபோனுக்கு என்னென்ன சார் வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ரெண்டு ஃபோன்லேயும் லிமிட்டுக்குள்ளே தான் சார் வேல்யூ வருது. அடுத்ததாக இந்த ஃபோனில் பேட்டரிஸை பற்றி பேசலாம். பேட்டரி ஒரு பெரிய கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபோனில் ஒரு 7000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்க்கான ஃபாஸ்டிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் சி போர்ட் இருக்குது. மற்றபடி சார்ஜர் இதில் பாக்ஸ்லேயே தந்துடுறாங்க. சார்ஜரோட ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 0% சார்ஜ் இருக்கும்போது 1/2 மணி நேரம் சார்ஜ் பண்ணிட்டீங்கனாலே 68% ஃபோன் வந்து சார்ஜ் ஆயிரும். இது போய் இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 வருடம் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுபோல் பேட்டரி லைஃபை கூட்டுறதுக்கு இந்த சார்ஜிங் கேப்பும் வந்து செட் பண்ண சொல்கிறாங்க. 80% இருக்கும்போது இந்த பேட்டரி வந்து கொஞ்சம் கட் ஆஃப் ஆகிறது அல்லது இந்த சார்ஜிங் ஸ்பீடை குறைக்கிற மாதிரி செட்டிங்ஸ் வந்து பண்ண முடியும். அது மூலமாக பேட்டரியோட லைஃபை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இது போய் இந்த ஃபோனில் பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. அது மூலமாக ஃபோனோட அந்த ஹீட்டிங் வந்து குறைக்க முடியும் சொல்கிறாங்க. இந்த கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது சார்ஜ் போட்டிங்கன்னா அது மூலமாக 5 to 8 டிகிரிஸ் வரையும் உங்களுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஃபோனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்க முன்னாடி இந்த ரெண்டு ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். ஓப்போட இந்த K13 டர்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 8GB RAM வித் 128GB ஸ்டோரேஜ் விலை 27,999க்கும், அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 29,999 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. அதே ஓப்போட K13 டர்போ ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் விலை 37,999க்கும், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 39,999 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. இது போக சில பேங்க் ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர்ஸோட ப்ரைஸிங் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஸோ அது மூலமாக எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸும் உங்களுக்கு வந்து பெறலாம் குறிப்பிட்ட பேங்க்ஸ்க்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஓப்போட K13 டர்போ மற்றும் K13 டர்போ ப்ரோவை இதுக்கு முன்னாடி இந்தியாவில் லான்ச் ஆன ஃபோன் என்ன ஃபோன் சொல்லி அதை வச்சு கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த K12 சீரிஸ் தான். அதான் இந்தியாவில் லான்ச் ஆகலை. அது K12 மற்றும் K12 ப்ளஸ்ங்க அப்படிங்கிற பேரில். ஆனால் இந்தியா வந்து K13 அப்படிங்கிற இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனையும் இந்த ஃபோனையும் கொஞ்சம் ஒப்பிடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே வேறு டிஸ்பிளே, கொஞ்சம் கம்மியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ப்ராசரும் கம்மியான ப்ராசர். மற்றபடி கேமராஸ் அதுபோல் பேட்டரி மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபோனில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து ஒரு டீசெண்டான பில் கோட்டி கொடுக்குறாங்க. ஃபேன் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியான சவுண்டு தான் வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து தண்ணி பட்டால் கூட வெளியே தெளியுது. அது போக நமக்கு வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. பேட்டரி ஒரு நல்ல பேட்டரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயும் ஒரு டீசென்ட்டான குவாலிட்டி உள்ள டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. RAM மற்றும் ஸ்டோரேஜ் வெர்ஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. டர்போ அப்படிங்கிற வெர்ஷன் எடுத்திங்கன்னா அது மட்டும் UFS 3.1 கொடுக்குறாங்க. அதுமாதிரி ரொம்ப கம்மியான ஸ்டோரேஜ் தான் கிடையாது, நல்ல டீசென்ட்டான ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா சொல்லலாம். பிரைமரி கேமரா பெரிய லெவலில் ஃப்ளாக்ஷிப் ரேஞ்ச் கேமரா எதுவுமே கொடுக்கல. நார்மலான கேமரா கொடுத்துருக்காங்க. அது போக அல்ட்ராவைட் கேமராவோ இல்லைனா வந்து டெலிஃபோட்டோ சென்சரோ எதுவுமே கொடுக்கல. அதுமாதிரி அப்டேட்ஸ் எடுத்துக்கலாம். 2 ஜென்ரேஷன் ஆஃப் OS அப்டேட்ஸ் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா இப்போ Android 15ஓட லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் Android 16 வந்து வந்துட்டு
அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னும் ஆண்ட்ராய்ட் 17 வேணால் கிடைக்குமே தவிர அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது போல் அந்த யூஏயில் வந்து பல விதமான ப்ளோட்வேர்ஸ் மற்றும் ஆட்ஸ்லாம் வந்து இருக்குது. இதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இருந்தாலும் பார்க்குறது கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருக்காது. குறிப்பாக வந்து ஃபோனை ரீசெட் பண்ணிங்கன்னா மறுபடியும் இதே ஆப்ஸ் வந்து வந்துடும். மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடியாக ஃபோன் வந்து கொஞ்சம் பல்காகவும் கொஞ்சம் ஹெவியாகவும் தெரியும். ஏன்னா ஃபோனோட வெயிட் அதிகம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. ஏன்னா காம்படிட்டரை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ இதே மாதிரியாக இந்த ஃபோனில் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஓப்போவோட அந்த K13 டர்போ மற்றும் K13 டர்போ ப்ரோ பற்றி நினைக்கிறேன் அப்படிங்கிறத கீழே காமெண்ட்ஸையும் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.